தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணுன்னா பழக்கம். அது தெரியுது, எப்படி பழக்கம்னு கேக்குறேன். லவ் பண்ற பொண்ணுகிட்ட உண்மையை மறைக்க கூடாது, சொல்லு. நீங்க என்ன லவ்வா பண்றீங்க? நான் உன்னை லவ் பண்ணல, ஆனா நீ என்ன லவ் பண்றல்ல, அப்போ சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நான் யாரு கூடயும் சண்டை போட்டது கிடையாது. அதுதான் முதல் தடவை. என்கிட்ட இருந்து 10,000 ரூபா பணத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி என் தங்கச்சி பிறந்த நாள். ஆசிரமத்திலேருந்து 7-8 குழந்தைங்களை நாங்கள் வெளியில் கூப்பிட்டு போயிருந்தோம். ஏம்பா, அந்த குழந்தைங்கள்லாம் எழுப்பிவிடு. யாரோ ஏடிஎம் பணம் எடுக்க போனாங்க, வரலன்னாங்க. பணம் வந்த உடனே உட்கார வச்சுக்கலாம். அது வரைக்கும் குழந்தைங்க எல்லாத்தையும் வெளியே இருக்க சொல்லு. பீக் ஹவர்ஸு, ஃபேமிலி வெயிட் பண்ணுறாங்க பாரு. போப்பா. வா போலாம், வா போயிட்டு திரும்பி வந்துடலாம். வா வாமா போலாம், திரும்ப வந்துடலாம். வாப்பா. ரொம்ப நன்றி. மத்தியானத்துக்கு மேலேயும் குழந்தைங்களெல்லாம் படப்பை கோவலன்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டாச்சு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அப்பா அம்மா என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஏன்னா நான் இல்லை, அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் அதுதான் நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்னால் அப்படி விட முடியல. ஏன்னா அது பணம் மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவோட உழைப்பு. அதை எவனோ ஒருத்தன் அவன் பலத்தை பயன்படுத்தி கத்தியை காட்டி பறிச்சுட்டு போக எப்படி விட முடியும்? அப்போவே முடிவு பண்ணிட்டேன், அந்த பணத்தை எப்படியும் திருப்பி வாங்கணும்னு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிவிட்டு நல்ல வேலை குத்தாமல் விட்டானேன்னு இறக்கப்பட்டாங்க. 15 நாளைக்கு மேலே ஆகியும் என் பணத்தை அவங்களால வாங்கி கொடுக்க முடியல. போனா போகட்டுன்னு எப்படி விட முடியும்? இன்னைக்கு பணம், நாளைக்கு வேற ஒருத்தன் என் ஆட்டோவை பறிச்சுட்டு போவான். மறுபடியும் அதே ரோட்டில் என் அம்மாவோடையும் தங்கச்சியோடையும் நான் நடந்து போகணும். இந்த நிஜம் வாழ்க்கை மேலே எனக்கு நடுக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அதுலேருந்து வெளியில் வரணும்னா நானே அந்த பணத்தை திருப்பி வாங்கணும்னு முடிவு பண்ணேன். தேடி கண்டுபிடிச்சேன். என் மேலே கத்தியை வச்சவன், அவனுக்கு பின்னால் பென்னிக்கு பின்னால் நிறைய வியாபாரிங்க, முதலாளிங்க, அவங்க பணம், வார்த்தைங்க, அதுக்கு கட்டுப்படுற ஆட்கள். இதை எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா மனசில் இருக்கிற பலம் உடம்புலையும் வேணும்னு தோணுச்சு. ஜிம்முக்கு போனேன், தம்பிள்ஸ் அடித்தேன், வெயிட் போட்டேன், பாரில் விளையாண்டேன், சண்டை கற்றுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் மேலே நல்லா சாப்பிட்டேன், அடி வாங்கினேன், அடித்தேன். கடைசியாக 10,000 ரூபாய் என் கையில். அதை எங்கள் அப்பா கிட்ட நான் திருப்பி கொடுக்கும்போது அவர் முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்த்தேன். இனி எதை வேணாலும் என்னால் சமாளிக்க முடியும்னு எம்எல்ஏயே அன்னைக்கு தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நான் அந்த பொண்ணு யாருன்னு தானே கேட்டேன், நீ வேற இதெல்லாமோ சொல்லிட்டு இருக்க. அதை தாங்க சொல்கிறேன், முழுசாக கேளுங்க. ஒரு வாட்டி உங்களை பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் வரல. டேய், ஆட்டோ சாவியை குடுறா, சவாரிக்கு டைம் ஆச்சு. வர்றா, கூட்டம் போயிருண்டா. சேட்டா, ஒரு டீ. இல்லடா, இந்த ஏரியா செட் ஆகாது. சுற்றி பார்த்துட்டேன், நிறைய சந்தா இருக்குடா. உள்ளே ஓடிட்டான்னு வச்சுக்கோ, கஷ்டம், எதுவும் பண்ண முடியாமல் போயிடும். முன்னாடி சொன்னல ஒரு பாலம், அங்கே வச்சு அவனை போட்டுருவோம், தப்பிக்கவே முடியாது. ஆளு கொஞ்சம் போல்டான ஆள் தானா, அதான் சேட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஃபேமிலியோடு வரும்போது போட்டு தள்ள சொல்லியிருக்காரு. எதுக்கும் ஒத்துக்கல, பணம் வாங்க மாட்டேன்ட்டானா. சரி, காஸ்ட்லி காரு, அவன் பொண்ணுக்கு டாக்டர் சீட் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கும் ஒத்துக்கல. பெரிய யோகிய பேசியிருக்கான். 6 மாதமாக யோசிச்சு முடிவு பண்ணிருக்கு. தப்பாது, நாளை மறுநாள் கரெக்டாக காலையில் 9:15 மணிக்கு அவனை போட்டு தள்ளுறோம். நீ நைட்டே வந்துரு. பேமெண்ட்டில் பக்காவாக இருக்கும்பா. சரிப்பா, குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா, ஸ்கூல் போகிறாங்களா? தங்கச்சிக்கிட்ட கேட்டதா சொல்லுப்பா. சரிப்பா, ஓகே.
டீ கடைனா சுற்றி 10 பேர் நிற்பாங்க. ரோடு அங்கே நின்றுக்கிட்டு ஒருத்தரை கொலை பண்ணுறதை பற்றி அவ்வளோ சாதாரணமாக எப்படி பேச முடியும்? இல்லப்பா, நான் நல்லா கேட்டேன். நாளை மறுநாள் காலையில 9:15 மணிக்கு அவனை பாலத்து கீழே வச்சு போட்டுடலான்னு சொன்னான். ஆமா, கத்தி அவன் கழுத்துல வச்சு பணத்தை பறிச்சுட்டு போனாங்கல்ல, அதை நான் யாருமே இல்லாத இடமா 100 கடை இருக்கும். பட்ட பகல். அன்னைக்கு இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்மளால தாங்க முடியுமா? அப்படிதானே எல்லாருக்கும். பாவம், எந்த பிள்ளைய கொல்ல போறாங்களோ. ஆனா அங்கேயும் பெத்தவன்னு என்ன மாதிரி ஒருத்தி இருப்பால, அவளுக்கு தான் வலி அதிகம். எனக்கு நடந்தது இப்போ இன்னொருத்தனுக்கு நடக்க போகுது, இன்னும் குரூரமா. இதுல நான் என்ன பண்ண முடியும்? என்னப்பா, அப்பா எதுவும் சொன்னாரா? இல்ல, நான் தான். என்ன? நாளை மறுநாள் காலையில 9:15 மணிக்கு ஒருத்தனை கொலை பண்ண போறாங்க. கேட்டியா? யாரு? தெரியல. யாரு தெரியல, ஆனா இதுக்கு 6 மாசமா திட்டம் போட்டிருக்காங்க. யோ, எல்லா கொலையும் எமோஷனலா நடக்கும். ஆற அமர யோசிச்சு திட்டம் போட்டு தான் செய்வாங்க. அது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இதை விடக்கூடாது ஏட்டையா. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நீங்க தானே ஏட்டையா சொன்னீங்க, பென்னி விஷயத்துல நீ ஏன் போய் அடிச்ச, என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம் சொன்னீங்கல்ல. அது உனக்கு. இதையும் அப்படி நினைச்சுக்கோங்க. இங்க பாருப்பா, நடந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. மேலிடத்துல இருந்து டார்ச்சர் பண்ணுவானுங்க. இதுல நடக்க போகணும்னு சொன்னா அவ்வளவுதான். இங்க நான் வேலை பார்க்க முடியாது. விட்டுட்டு போக வேண்டியதானே. நீங்க இந்த வேலையில எதுக்கு? கிளம்பு கிளம்பு, ஒழுங்கா போய் ஆட்டோ ஓட்டு. எப்பவுமே நமக்கு நடந்தாதான் கஷ்டம், அடுத்தவனுக்கு நடந்தா அது வேடிக்கை. எல்லாரும் ரொம்ப ஈஸியாக அதை தாண்டி போனாங்க. அதுக்கு காரணமும் இருந்துச்சு, அது அவங்கவுங்க அளவில் நியாயமாகவும் இருந்துச்சு. ஆனால் என்னால் அப்படி முடியல. திரும்ப திரும்ப அது என் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் மதியம் அவனை நான் மறுபடியும் பார்த்தேன். எனக்கு என்னவோ அப்போ நான் வந்துக்கிட்டு இருந்த அந்த பாலத்துக்கிட்ட வச்சு தான் அடுத்த நாள் அவனை கொல்ல போகிறாங்கன்னு தோணுச்சு. இது யாருக்கும் தெரியாது, ஏன் அவனுக்கு கூட தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால் எப்படி தூங்க முடியும்? ராத்திரி முழுக்க முழிச்சே கிடந்தேன். எனக்கு இப்போது 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, நான் கண்டுக்காமலே இருந்துடணும், என்னை யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் என்னால் அது முடியல. விடியும் போது நான் வேலைச்சேரி பாலத்து மேலே நின்னேன். ஒரு டீ. தச்சு கொடுப்பா. தைக்க முடியாதுப்பா. எப்பா ஆபீஸ் நேரமாச்சு, அர்ஜென்ட்டுப்பா. அதுக்கு நான் என்ன பண்ண? 10 ரூபா தரேன்ப்பா, கொஞ்சம் தச்சு கொடுப்பா. தைக்க முடியாது பாப்பா. தைக்க முடியாதா? நல்லா பேசுறீங்கப்பா. சொல்றா. ஏய், அவன் கிளம்பிட்டானா? அவன் இன்னும் 1/2 hourல வந்துருவான், நீ ரெடியா இரு. சரி சரி சரி. ஏய், போன சுவிட்ச் ஆஃப் பண்ணாதடா, ஆன்லயே வை. வேற கால் வந்து அட்டெண்ட் பண்ணாத.
சுற்றி ஆளுங்களாம் நின்றுட்டு இருக்காங்க, இங்கே நின்று சிகரெட் பிடிக்கிற? சாரிப்பா. என்ன சாரி, அறிவில்லையா? போட்டேன், ஓகேவா? முதல்ல இங்கே நின்று எதுக்கு நீ சிகரெட் பிடிச்ச? அதான் அணைச்சிட்டேன்ல. என்ன ஓவராக பேசுகிற? ஆள் தெரிஞ்சு பேசுப்பா. சிகரெட் போக மேலே படுது, உன்னை என்னன்னு கேட்கக்கூடாதா? இப்போ எதுக்கு நீ ஓடி வர? செருப்பு தானே தச்சுட்டு இருந்த. போய் செருப்பு தைப்போ. பப்ளிக்ல ஒருத்தரை போட்டு அடிச்சுன்னு இருப்பீங்க, பார்த்துட்டு இருக்கணுமா? பார்த்துட்டு இருக்க மாட்டியா? அப்போ கேளு. அதான் கேட்குறேன். I'll call the police. I'll call the police. விட்டா 10 நிமிஷத்துல உங்களை கொலை பண்றப்பானுங்க. எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கான் உங்ககிட்ட? 5 மாசமா. 6 மாசமா உங்களை கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டிருக்கானுங்க. ஏன் எதுக்கு காரணம்லாம் தெரில, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. யூ கால் த போலீஸ். சவுகார்பேட்டையில் கங்காரியா கோலிச்சான்னு 2 சேடுங்க. அவங்க சம்பாதிக்கிறதுல பாதி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுக்கணுமேனு அவங்களுக்கு வருத்தம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் உள்ள எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் மொய்தீன் சாரை அவங்களால விலைக்கு வாங்க முடியல. கடைசியாக கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இடையில் சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து தடுத்துட்டேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் நமக்கு பண்ணுற உதவியும் நாம் முகம் தெரியாத யாரோ ஒருத்தருக்கு பண்ணுற உதவி மாதிரி இந்த உலகத்தில் அற்புதமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு. முத அந்த சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன். இவ்வளவு பிரியமான மனுஷங்களை பணத்துக்காக இவங்களால எப்படி கொள்ள முடியுது? சரி, அந்த காருக்குள்ள இருந்த பொண்ணு தான் அப்போ வந்து உன்கிட்ட வந்து பேசிட்டு போனா, அந்த ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டு, கரெக்டா? ஆமாம். அதுக்கு எதுக்கு என்ன தப்பா எடுத்துக்கூடாது, லவ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண? ஏங்க, ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் என்ன படிக்காதவன் லோக்கல்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் நான் சண்டை அடிதடிலாம் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா என்ன ரவுடி நினச்சி பயந்துட்டீங்கன்னா? பயந்து நான் உன்ன ரவுடின்னு நினைச்சேன். ஆமாம். நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வேற யார்கிட்டயும் போய் சொல்லிடாது. உனக்கு போய் சொல்லவே தெரியலடா, மூஞ்சியே காட்டி கொடுத்துடுது பாரு. ஒரு நாள் இவர் என்ன பாக்குறதுக்காக டீ கடையில நின்னாரா, அப்பன்னு பார்த்து மஞ்சள் சட்டை போட்ட ஒருத்தன் யாரையோ கொல்ல போறேன்னு சொன்னானா, அதை கேட்டு பதறி போய் ஒரு வீட்டுல போய் சொன்னாரா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாரா, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி கடைசியில் இவரே போய் காப்பாத்திட்டாராம். ஏண்டா கேட்டா நம்பர் மாதிரியா இருக்கு? பொய் முதல்ல எப்படி சொல்லணும்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. என் முகத்தை பார்.
நான் பொய் சொல்லியிருக்கேன்னு உன்னால நம்ப முடியுமா? நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் பீடா கிளாஸுக்கு போனோம். பொண்ணுங்கெல்லாம் கட்டடிச்சிட்டு பீச்சுக்கு போகலான்னாங்க. நானும் சரி என்ன. யாரெல்லாம்? நானு, சிவகாமி, கோபுரந்தேவி, சண்முக சுந்தரி எல்லாரும். மொத்த பீச்சும் எங்களை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த சுட்டு சோளம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு துப்பட்டையெல்லாம் காய போட்டு வீட்டுக்கு கிளம்புனா பின்னால இருந்து எங்க அத்தா மாமா மாமா பசங்க லீனான்னு கூப்பிடுறாங்க. நீ யாருந்தா என்ன பண்ணிருப்ப? சொல்லு, என்ன பண்ணிருப்ப? தெரியல. டக்குன்னு திரும்பி இருப்ப, இல்லைன்னா வேகமா ஓடி போயிருப்ப. ஆனா நான் அப்படியே கேஷுவலா நடந்து போனேன். அப்படியே நடந்து போய் பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்ல எங்க அம்மா எப்படியும் ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்கல்ல, எங்கடி போயிட்டு வர அப்படின்னாங்க. நான் பீட்டாகிராம போயிட்டு வரேன்னு. உடனே கால் பாக்குறாங்க. கால்ல மண்ணோட்டு இருக்குமா. நான் தான் கால் கழுவிட்டு போனேன்ல. உடனே எங்க அப்பா வந்து என் தலையில கை வச்சு சொல்லு அப்படின்னாரு. ஒரே நிமிஷம் சுதாரிச்சிட்டேன். எங்க அப்பாவை பார்த்தேன், அவர் மண்டே பார்த்தேன். எங்க அப்பாவை பார்த்தேன், அவர் மண்டே பார்த்தேன். உச்சி மண்டையில நச்சு நடிச்சு சொன்னேன், நான் பீட்டாக் தாப்பா போயிட்டு வரேன்னு. உடனே எங்க அம்மா, ஆமா உங்க தங்கச்சிக்கு யார் பார்த்தாலும் என் பொண்ணை பார்த்த மாதிரி தானே இருக்கும், நான் என்ன என் பொண்ணை அப்படியே வளர்த்துருக்கேன் அப்படின்னாங்க. பொய்யன்னா அப்படி சொல்லணும்டா. பொய் சொல்றானா? பொய். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்திருந்தா இப்படி ஃப்ரீயா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த முடியுமா? இந்நேரம் கொன்னு இருப்பாங்க. ஆமாம் ஆமாம்.